அனைத்து தமிழ் மக்களுக்கும் கணேஷின் பணிவான வணக்கம். ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், மார்க்கெட்டை பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ மார்க்கெட் பற்றி டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன டாப்பிக்கை பற்றி டிஸ்கஸ் பண்ணிடலாம். ஸோ நிறைய பேர் கேட்குற கொஸ்டின் என்னென்னா, இல்லை உங்களுக்கே கூட மனசில் இருக்கலாம், கடன் வாங்கி ட்ரேடிங் பண்ணலாமா? ஃபஸ்ட்டு கடன் வாங்கி ட்ரேடிங் பண்ணவே கூடாது. ஏன் அப்படின்னா, நமக்கே தெரியும் எஃப்என்டோங்கிறது கொஞ்சம் ரிஸ்க்கு தான். அதை கற்றுக்கிட்டு அந்த ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் அண்ட் மணி மேனேஜ்மெண்ட்டெல்லாம் ஃபாலோ பண்ணி, ஸோ நம்ம மந்த் எண்டில் நான் எல்லாத்துக்குமே சொல்கிறது இதுதான், பிரின்சிபல் அமௌண்ட்டை சேவ் பண்ணிட்டீங்கனாலே ஸோ நம்ம ஒரு நல்ல ட்ரேடர் தான். ஸோ அதுக்கப்புறம் தான் பார்த்திங்கன்னா நமக்கு கிடைக்க போகிற ப்ராஃபிட்ஸ். ஸோ அப்படி இருக்கிறப்ப ஸோ நம்ம கடன் வாங்கி ட்ரேடிங் பண்ணால் என்ன நடக்குங்கிறத நான் சொல்லிடுறேன் என்னோடய அனுபவத்தில். ஒரு தடவை நீங்கள் கடன் வாங்கி பழகிக்கிட்டீங்க, ட்ரேடிங்கில் போட்டு பழகிக்கிட்டிங்கன்னா உங்களோட மைண்ட் செட் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அடுத்து நீங்கள் கடன் வாங்கி போட தான் பார்ப்பீங்க. இப்போ 2 லட்ச ரூபா போடுறீங்க, லாஸ் ஆகிடுச்சு அப்படின்னா, இப்போ 2 லட்ச ரூபாய்க்கு ஒரு 3 ரூபா வட்டிக்கே வாங்கி போடுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், 6000 ரூபா மாதம் நீங்கள் வட்டி கட்டணும். சரி 6000 ரூபா தாண்டி எடுக்க முடியாமல் சப்போஸ் அந்த 2 லட்ச ரூபா லாஸ் ஆகிடுச்சுன்னா, இப்போ அந்த 6000 ரூபா வட்டி கட்டணும், 2 லட்ச ரூபா உங்களுக்கு லாஸும் ஆகிடுச்சு. இப்போ என்ன தோணுன்னா, இன்னொரு 3 லட்ச ரூபா வாங்கி போட்டு அந்த 2 லட்ச ரூபா ரெக்கவர் பண்ணி எப்படியாச்சும் 5 லட்ச ரூபா உங்களுக்கு கொடுத்துடலான்னு தோணும். அப்போ கடைசியில் பார்த்தீங்கன்னா அந்த 3 லட்சமும் லாஸ் ஆகிடுச்சுன்னா, ஏன் லாஸ் ஆகிடுன்னு சொன்னோன்னா, இப்போ நம்ம ஒரு கமிட்மெண்ட்டுக்காக ட்ரேட் பண்ணுறப்ப கண்டிப்பாக ஒரு நல்ல டிசிஷன் எடுக்க முடியாது. ஓகேங்களா? நீங்கள் அதாவது 1 கோடி ரூபா நீங்கள் கடன் வாங்கி போட்டு ட்ரேட் பண்ணால் கூட கரெக்டான டிசிஷன் எடுக்க முடியாது. ஆனால் 10,000 ரூபா உங்களோட சொந்த பணத்தை வச்சு நீங்கள் ட்ரேட் பண்ணீங்க அப்படின்னா, ட்ரேடிங் மாதிரி ஒரு ஈஸியான பிஸ்னஸ் கிடையாது. என்னோட கான்செப்ட் அதுதான். ஓகேங்களா? நீங்கள் 1 கோடி ரூபா 50 லட்ச ரூபா கடன் வாங்கி போட்டால் கூட அந்த பதட்டத்திலேயே தான் நீங்கள் ட்ரேட் பண்ணணும். தப்பான டிசிஷன் எடுக்கும். இப்போ ஒரு 10 லட்ச ரூபா நீங்கள் வாங்கி போட்டிங்கன்னா 2 லட்ச ரூபா லாஸ் ஆனால் 8 லட்ச ரூபா தானே மீதி இருக்குன்னு சொல்லிட்டு அதை ரெக்கவர் பண்ண ட்ரேட் பண்ணுவீங்க. ஸோ அதெல்லாம் விட்டுடுங்க. கடன் வாங்குகிற மைண்ட் செட்டே உங்களுக்கு வரக்கூடாது. ஒரு ட்ரேடராக இவ்வளோ நாள் கற்றுக்கிட்ட அனுபவத்தில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ கடன் வாங்குகிற மைண்ட் செட்டுக்கே போகாதீங்க. அப்படி போகிறதா இருந்தால் ட்ரேடிங் அவாய்ட் பண்ணிடுறது அவர் நல்லது. இல்லை அப்படின்னா நீங்கள் ஸ்டாக்ஸில் இன்வெஸ்டராக மாறிடுங்க. ஸோ இன்வெஸ்டராக மாறிடுங்கன்னா, ஸோ ஸ்டாக்ஸ் கொஞ்சம் கொஞ்சமாக மாதம் ஒரு 4000 ரூபா 5000 ரூபா உங்களால் முடிஞ்ச அளவுக்கு ஸ்டாக்ஸ் வாங்கி போட்டுகிட்டே போங்க. ஸோ லைஃப் லாங்கில் பார்த்தீங்கன்னா அது ஒரு நல்ல பெனிஃபிட் கொடுக்கும். ஓகேங்களா? ஸோ கடன் வாங்குகிற மைண்ட் செட்டுக்கு போகாதீங்க. அப்படி போகிறதா இருந்தால் ட்ரேடிங் அவாய்ட் பண்ணிடுங்க. உங்கள்கிட்ட 10,000 ரூபாய் இருக்கா, இல்லை என்னால் இல்லைங்க என்கிட்ட 10,000ம் இல்லைங்க, இப்போ கடன் வாங்கி தான் நான் ட்ரேடே பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, ஜஸ்ட்டு மார்க்கெட்டை வாட்ச் பண்ணி பேப்பர் ட்ரேடிங் பண்ணுங்கள். நிறைய அனுபவம் உங்களுக்கு கிடைக்கும். அந்த 10,000 ரூபாவை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துங்க. ஒரு 1000 ரூபாவை சேர்த்துங்க. ஒரு ரீட்டைல் ட்ரேடருக்காகவும் பேசுகிறேன். நீங்கள் ஒரு ஹெச்என்ஐயாக இருந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் ஒரு பெரிய முதலீடை வச்சு பண்ணாலும் பரவாயில்ல. இப்போ நம்மக்கிட்ட இல்லை, இப்போ நான் ஒரு ஸ்ட்ராட்டஜி கண்டுபிடிச்சிட்டேங்க, இந்த ஸ்ட்ராட்டஜிக்கு எனக்கு 1 லட்ச ரூபா தேவைப்படுது, அந்த 1 லட்ச ரூபா என்கிட்ட இல்லை, நான் ஒரு 4 ரூபா வட்டியோ 5 ரூபா வட்டி வாங்கி 4000 ரூபா உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் போனால் நான் இன்னும் கொஞ்சம் எடுத்து கொடுத்துடலாம் அப்படின்லாம் நினைக்கிறதுக்கு பதிலாக, அந்த 1 லட்ச ரூபாயை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. ஏன்னா ஒரு வருஷம் ஆகிடுமா, இல்லை ஒரு 1.5 வருஷம் ஆகுமா, ஆகட்டும், நல்லா சேர்த்து வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் உங்கள் ஸ்ட்ராட்டஜியை இம்ப்ளிட் பண்ணுங்கள். உங்களோட ஓன் அமௌண்ட்டில் ட்ரேட் பண்ணுறப்போ உங்களுக்கு கிடைக்கிற கான்ஃபிடென்ஸே வேறு லெவலில் இருக்கும். ஸோ எக்ஸ்பீரியன்ஸ் ஆளுங்களுக்கு புரியும். இப்போ பிகினியர்ஸாக இருந்தீங்க அப்படின்னா போக போக உங்களுக்கே தெரிஞ்சிடும் நான் சொல்கிறது எந்த அளவுக்கு ஒரு உண்மை இருக்குது அப்படின்னு. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க மார்க்கெட் பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ மார்க்கெட் பார்த்தீங்கன்னா ரெட்டு க்ரீன் கலந்த மாதிரி தான் போயிட்டுருக்கு. ஸோ நேற்றே பேங்க் நிஃப்டி சொல்லியிருந்தேன் இந்த இடத்த பிரேக் அவுட் பண்ணால் பை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்னு. ஸோ எக்ஸாக்டாக ஓப்பன் அண்ட் ஹை சேமாக கொடுத்துட்டு ஸோ அங்கேருந்து பார்த்தீங்கன்னா டவுன் கொடுத்துருச்சு. ஓகே, நாளைக்கு எந்த மாதிரி நடக்குன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டாஸ் பார்த்துட்டு வந்துடலாம். ஸோ ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் ஓரளவு பார்த்திங்கன்னா எல்லாமே ஈக்குவலாக இருந்தது. ஸோ ஈக்குவல் இந்த நிஃப்டி 50 சென்செக்ஸ் மட்டும் நெக்ஸ்ட் கான்ட்ராக்டை வச்சு தான் சொல்லிட்டு இருக்கேன் ஈக்குவல் அப்படின்னு. ஏன்னா எக்ஸ்பயரில் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா பார்க்கக்கூடாது. ஓகேங்களா? ஸோ எல்லாமே பார்த்திங்கன்னா ஓரளவு ஒரு ஈக்குவல் க்ளோசிங் தான். ஒரு பை சைடோ ஒரு செல் சைடோ பார்த்திங்கன்னா பெரிய அளவில் ஒரு கேஷ் ஃப்ளோ நடக்கலாம். ஒரே மாதிரியான ஒரு ஸ்டேபிள் கேஷ் ஃப்ளோ தான். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு என்எஸ்சியில். ஸோ என்எஸ்சியில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 3054 ஸ்டாக்ஸ் ட்ரேட் ஆகிருக்கு. அதில் அட்வான்ஸ் 1094, டிக்ளைன்ஸ் 1872, அன்சேஞ்ச்டு 88. ஸோ 52 வீக் ஹையில் பார்த்தீங்கன்னா 71, 52 வீக் லோவில் 21. ஸோ ஓவராலாக இந்த டேட்டாஸை வச்சு பார்க்குறப்ப ஸோ மார்க்கெட் இன்னுமே கொஞ்சம் பாசிட்டிவில் தாங்க இருக்குது. ஸோ ஏறி இறங்கிட்டே இருக்குதே தவிர ஒரு ஓவராலாக மார்க்கெட் எடுத்துட்டோம் அப்படின்னா இப்போதைக்கு பாசிட்டிவ் தான். ஸோ நெகட்டிவ் செக்டார்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா இறங்கியிருக்கு. கிட்டத்தட்ட ஐடி செக்டார்லாம் பார்த்திங்கன்னா 808 பாயிண்ட்ஸ் பக்கம் டவுன் ஆகிடுச்சின்னு சொல்லலாம், கிட்டத்தட்ட 2%. ஸோ ஐடி செக்டார் நடுவில் கொஞ்சம் ஏறுதே தவிர ஸோ ஐடி செக்டார் கொஞ்சம் டவுன்லேயே தான் இருக்குது. ஸோ மற்றபடி பேங்க் நிஃப்டி, ஃபின் நிஃப்டி, எஃப்எம்சிஜி ஸோ நேற்று எப்படியெல்லாம் நம்மளுக்கு கொடுத்துட்டு ஒரு பாசிட்டிவ்
பாசிட்டிவ் பக்கம் திருப்பி விட்டுச்சோ ஸோ அதே அளவுக்கு இன்றைக்கி நெகட்டிவும் அதே மாதிரி தான் இருக்குது. ஸோ நேற்று எப்படி நமக்கு அந்த ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா செக்டாரு ஹைவேட்டட் ஸ்டாக்ஸ் எல்லாம் கொஞ்சம் பாசிட்டிவ் கான்ஃபிடன்ஸ் கொடுத்ததோ ஸோ அதை விட அதே அளவு பார்த்திங்கன்னா இன்றைக்கி நெகட்டிவ் கான்ஃபிடன்ஸ் வந்து கொடுத்துருக்கு. ஸோ ஹெச்டிஎஃப்சி எல்லாம் நேற்று ஆல் டைம் ஹையை க்ரியேட் பண்ணுது. ஸோ அதுவுமே பார்த்திங்கன்னா மேலே வரல, கிட்டத்தட்ட 12.5 பாயிண்ட் தான். ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, ஐசிஐசி பேங்க், ரிலையன்ஸ், மாருதி நேற்று இருந்த எல்லாமே க்ரீனில் இருந்தது எல்லாமே பார்த்திங்கன்னா இன்றைக்கி ரெட் கலருக்கு வந்து சேஞ்ச் ஆகிருக்கு. பட் இன்னமும் கொஞ்சம் சப்போர்ட்டில் தான் இருக்குது. அப்படி இருக்கிறப்ப அடுத்தது என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏன்னா ஓப்பன் அண்ட் ஹை வந்து சேமாக இருக்குது. ஸோ அதனால் க்ளோஸுக்கு கீழே ஓப்பன் ஆனால் மட்டும் ஸோ நம்ம வந்து செல் சைடு வந்து ஃபோக்கஸ் பண்ணலாம். ஸோ இந்த இடத்துல இன்றைக்கி பேங்க் நிஃப்டி க்ளோஸ் வந்து 57,066. ஸோ அதுக்கு கீழே வந்து ஓப்பன் விழுந்துச்சு அப்படின்னா ஸோ அங்கேருந்து பார்த்தீங்கன்னா இந்த லோ இல்லைனா அதையும் பிரேக் அவுட் பண்ணால் 56,623. ஸோ மறுபடியும் இது ரெசிஸ்டன்ஸ் எடுத்திருக்கிறனால தான் இது சொல்கிறேன். ஸோ இந்த இடத்த வரைக்கும் வரதுக்கான சான்சஸ் இருக்குது. அப்படி இல்லை பை போனோன்னா இந்த ஹையை பிரேக் அவுட் பண்ணுற வரைக்குமே இப்போதைக்கு வந்து ஒரு செல் கண்டிஷன் தான் பேங்க் நிஃப்டி அண்ட் சென்செக்ஸ் பொறுத்த வரைக்கும். ஸோ நெக்ஸ்ட் வந்து நிஃப்டி. ஸோ நிஃப்டி இப்போதைக்கு வந்து பியரிஷ் என்கல்ஃபிங் கேண்டில் வந்து ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ மேபி சப்போர்ட் எடுக்கிறதுக்கு சான்சஸ் கம்மி தான். ஸோ நெக்ஸ்ட்டு சப்போர்ட் ஜோன் என்னவா இருக்கும் அப்படின்னா ஸோ இந்த இடம் தான் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு சப்போர்ட் ஜோன் இந்த லோ. ஸோ அதனால் க்ளோஸுக்கு கீழே ஓப்பன் வச்சா ஸோ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா 24,879 வரைக்கும் வரதுக்கான சான்சஸ் வந்து நிஃப்டியில் வந்து இருக்குது. ஸோ ஓவராலாக கொஞ்சம் செல் சைடு வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் நாளைக்கு. ஸோ ஃபின் நிஃப்டி எல்லாம் நேற்று பிரேக் அவுட் நடந்தது, லோவை பிரேக் அவுட் பண்ணால் ஸோ அதுவுமே பார்த்தீங்கன்னா ஃபின் நிஃப்டி, மிட் கேப் நிஃப்டி, சென்செக்ஸ் ஸோ எல்லாமே ஒரு பியரிஷ் என்கல்ஃபிங் ஃபார்ம் ஆயிருக்கிறனால ஸோ இந்த லோ நிஃப்டி அண்ட் சென்செக்ஸை பொறுத்த வரைக்கும் 21 ஜூலையோட லோ தான் சப்போர்ட் எடுக்கும். அப்படி இறங்குனுச்சு அப்படின்னா கண்டிப்பாக கொஞ்சம் 81,515 வரைக்கும் வரதுக்கான சான்சஸ் வந்து இருக்குது. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் பார்த்தீங்கன்னா நாளைக்கான கண்டிஷன்ஸ். ஸோ நெக்ஸ்ட் வந்து க்ரூட் ஆயில் பார்க்கலாம். ஸோ க்ரூட் ஆயில் வந்து காலையில் வீடியோவில் வந்து சொல்லியிருந்தேன். எந்த மாதிரி சொல்லியிருந்தேன் அப்படின்னா யூஎஸ் ஆயில் வந்து இந்த இடம் பிரேக் அவுட் எடுத்துச்சு அப்படின்னா நல்ல பை எதிர்பார்க்கலாம்னு சொல்லியிருந்தேன். பட் இந்த பை வந்து நம்ம நேற்றே கன்ஃபார்ம் பண்ணியாச்சு இந்த இடத்துல. ஸோ இந்த இடத்துல பை கன்ஃபார்ம் பண்ணியாச்சு, இந்த டபிள்யூ பேட்டர்னும் கன்ஃபார்ம் பண்ணியாச்சு. இப்போ வந்து அந்த யூஎஸ் ஆயில் பிரேக் அவுட்டும் நடந்திருக்கு. ஸோ ஓரளவு பார்த்தீங்கன்னா ஸோ நம்ம நேற்று இந்த இடம்லாம் பார்த்தீங்கன்னா சப்போஸ் ஃபார் எக்ஸாம்பிள் சொல்கிறேனே ஒரு 5,600 700 கால் ஆப்ஷனெல்லாம் ஒரு 150க்கு இருந்தது அப்படின்னா இப்போ 210 சம்திங் 210 220கெல்லாம் ரன் ஆகிட்டு இருக்கும். ஸோ நேற்று பை கன்ஃபர்மேஷன் கொடுத்துருச்சு. அது மட்டும் இல்லாமல் க்ரூட் ஆயில் இன்வென்ட்ரி டேட்டாவும் நமக்கு வந்து டிமாண்ட் சைடு தான். ஸோ அதனால் நல்லா இன்னும் கொஞ்சம் க்ரோத் மேலே வரதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ க்ரூட் ஆயிலில் இப்போதைக்கு பை கன்ஃபர்மேஷன் தான். இல்லை மறுபடியும் வந்தால் எங்கே வந்தால் நம்ம வந்து பை ட்ரை பண்ணலாம், அதை பை எடுக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது அப்படின்னா ஸோ மறுபடியும் நமக்கு 5,000 இந்த இடம். ஸோ இந்த ஹையை தான் நான் வந்து மார்க் பண்ணியிருக்கேன். இப்போ 5,699 வந்தால் ஸோ அகைன் வந்து பை எடுக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ இங்கேருந்து பை எடுத்தால் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா ஒரு 70 to 80 பாயிண்ட்ஸ் பக்கம் ஒரு அப்சைட் கொடுக்கறதுக்கான சான்சஸ் இருக்குது க்ரூட் ஆயிலில். ஸோ பைங்கிறது மார்னிங்லேயே கன்ஃபர்மேஷன் ஆகிடுச்சு. ஸோ டெலிகிராமில் கூட அப்டேட் பண்ணியிருந்தேன். ஸோ இந்த இடத்துல பை மார்னிங் கன்ஃபர்மேஷன் ஆகிடுச்சு. ஓகேங்களா. ஸோ இங்கேருந்து ஆல்ரெடி ஒரு 5,680 5,740 கிட்டத்தட்ட ஒரு 60 பாயிண்ட்ஸ் ஹை கொடுத்துருச்சு. இப்போ மறுபடியும் வந்து எடுக்கணும் அப்படின்னா இந்த 5,699க்கு வந்துட்டு மேலே வரதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ ஓவராலாக ஒரு 70 to 80 பாயிண்ட்ஸ் இன்னும் நம்ம பை சைடு வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் க்ரூட் ஆயிலை பொறுத்த வரைக்கும். ஸோ நேச்சுரல் கேஸை பொறுத்த வரைக்கும் ஸோ இந்த இடத்த பிரேக் அவுட் பண்ணால் ஸோ பை எடுக்கிறதுக்கு கொஞ்சம் சான்சஸ் இருக்குது. அதாவது ஏன்னா இந்த இடம் பார்த்திங்கன்னா ஸோ நமக்கு வந்து ஒரு பேரலல் சேனலாக வந்து போயிட்டுருக்கு. ஸோ நான் 15 மினிட்ஸ் கேண்டில் வச்சுருக்கேன். ஸோ இந்த இடத்த மார்க் பண்ணிக்கோங்க. 268 266.8 இந்த இடம் 268.3 266.8 இந்த ரெண்டத்தையும் மார்க் பண்ணிக்கோங்க. மேலே பிரேக் ஆனால் பை போகும், இல்லைனா கீழே இந்த இடத்துல பிரேக் ஆனால் ஸோ அகைன் வந்து செல் கண்டினியூஷன் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ அப் அண்ட் டவுனில் பார்த்தீங்கன்னா ஒரு 4 to 5 பாயிண்ட்ஸ் பக்கம் நம்ம வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் நேச்சுரல் கேஸை பொறுத்த வரைக்கும். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் பார்த்தீங்கன்னா ஈவினிங் கண்டிஷன்ஸ். ஸோ மறுபடியுமே பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ப்ரிடிக்ஷன் வீடியோட நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.